talking about gastrointestinal cancers, these are 5 symptoms which you need to watch out for. Number 1, loss of weight and loss of appetite. If you've had more than 10% of weight loss in the last 3 to 6 months, you definitely need to get yourself evaluated. Suddenly பசி இல்ல சார், பசி சுத்தமா இல்ல அப்படினா definitely you need to get yourself tested. Number 2, chronic and persistent abdominal pain. வயிறு வலி இருந்துட்டே இருக்கு சார், வயிறு பின் முதுகுக்கு பரவிட்டு இருக்கு கொஞ்ச நாளா, நான் அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படினா கண்டிப்பா go and get yourself tested. Number 3, blood in your stools. மோஷன் போகும்போது blood இருக்கு சார், பட் நான் பைல்ஸ் ப்ராப்ளம்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு கொலோனோஸ்கோபி டெஸ்ட் கண்டிப்பா பண்ணி பார்க்கணும். பிகாஸ் கோலோரெக்டல் கேன்சரா இருக்கலாம், கோலோரெக்டல் பாலிப்பா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கு which can present with blood in the stool. Number 4, difficulty in swallowing. முழுங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருந்துட்டே இருக்கு சார், முன்னெல்லாம் நல்லா சாப்பிடுவேன், நல்லா முழுங்குவேன், இப்போ வந்து சாப்பாடு முழுங்கிறது கஷ்டமா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளா லிக்விட்ஸே முழுங்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா definitely you need to get yourself endoscopy done to rule out growth in the food pipe. Number 5, jaundice, abdominal bloating or abdominal swelling. So jaundice இருக்குன்னா தயவு செஞ்சு வெறும் மருந்து சாப்பிட்டு அல்லது நாட்டு மருந்து சாப்பிட்டு என்னன்னு தெரியாம டெஸ்ட் பண்ணிக்காம இருந்துடாதீங்க. Jaundice could be because of a tumor in the bile duct or it could be because of a tumor in the pancreas. So please get yourself tested. Thank you.